வணக்கம். நான் பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. கீழே இறங்கப்பா. ஓகே, தேங்க்யூ. கீழே இறங்க. கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். இப்போது இதை ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னு தானே நினச்சிங்க. அப்படி நினச்சிங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயத்தை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அது சரியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு காலத்தில் விஜய் படத்தோட ஃபஸ்ட் ஷோவில் தியேட்டர் வாசலில் விசில் அடித்து ட்ரம்ஸை வச்சு அடித்து டான்ஸ் ஆடி அதை ஒரு திருவிழாவாக அவங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு மறக்க முடியாத நாளாக கொண்டாடின ஒவ்வொருத்தரும் தான் இப்போ அங்கே இருக்கிறாங்க. நானும் விஜய் படத்தோட ஃபஸ்ட் ஷோ அன்னைக்கு அதே தியேட்டர் வாசலில் நானும் நின்று இருக்கேன். விஜய் படம் ரிலீஸ் ஆகிறதே ஒரு திருவிழா போல் செலிப்ரேட் பண்ணுற அவங்களுக்கு விஜயே மக்கள் பணி செய்ய வராரு, அரசியலுக்கு வராரு, மக்களுக்காக எல்லாத்தையுமே அவரை விட்டுட்டு வராரு அப்படின்னா இனிமேல் அவரை தியேட்டரில் பார்க்க முடியாது. இனிமேல் அவரை நேர்லேயே பார்க்க போகிறோம், அரசியல் களத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களே. ஆனால் விஜய் அவர்கள் நடிகராக இருந்த வரைக்கும், நீங்கள் ரசிகனாக இருந்த வரைக்கும் இது எல்லாமே சரிதான். ஆனால் பொது மேடை அரசியல் அப்படின்னு வரும்பொழுது இது எல்லாத்தையுமே நீங்களும் எல்லாருமே மாற்றிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துடணும் அப்படிங்கிறது தான் உண்மை. நடிகராக இருந்தவரை கொண்டாடின வரைக்கும் ஓகே. இப்போ அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், மிக பெரும் இளைஞர் கூட்டத்தை கையில் வச்சுருக்கக்கூடிய, நாளை சிஎம் ஆகக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் மற்ற கட்சிக்காரர்கள்ட்ட பொதுமக்கள்கிட்ட ஒரு சரியான ஒரு தலைவனாக கொண்டு போய் நிறுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் உங்கள் தலைவன் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டு போட்டால் மட்டும் போதாது. பொதுமக்களும் மாற்று கட்சியில் இருக்கிறவங்க உங்கள் கட்சி மேலே ஒரு ஈர்ப்பு அவங்களும் உங்கள் கட்சியில் இணைஞ்சு பயணித்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும். அப்போது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுக்கு பின்னாடியும் பாதிக்கப்பட போகிறதோ வளர போகிறதோ உங்கள் கட்சி அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நாளும் மனசில் வச்சுக்கிட்டு செயல்படணும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தை சரியாக கட்டுப்படுத்தலை, இதை சரியாக ஒழுங்கு செய்யலை, அவர்களுக்கு சரியான பாடத்தை இன்னும் கற்பிக்கலை, அவர்களுக்கு இன்னும் ஒழுங்காக அரசியல் புரியலை அப்படின்னு தான் மற்றவர்கள் பொதுமக்கள் எல்லாருமே நினைப்பாங்க. இந்த மாதிரியான எண்ணங்களை அவர்களுக்குள்ளே தோணாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பும். ஸோ என்னுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் எமோஷனை கட்டுப்படுத்திக்கிட்டு உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு விஜய் சிஎம் ஆகிறதுக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் தான் முக்கிய காரணமாக அமையும் அப்படிங்கிறதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ரொம்ப அமைதியான முறையில் மற்ற கட்சிக்காரங்க பொதுமக்கள் உங்களை எந்த விதத்துலையும் தவறாக பார்க்காம இவரை விஜய் சரியாக வழி நடத்துகிறாரு, பரவாயில்ல, சூப்பராக கொண்டு வராங்க, இந்த கட்சிக்கு நம்மளும் ஓட்டு போட்டால் இன்னும் நல்லா செய்வாங்க அப்படிங்கிற கூடிய ஒரு பார்வையை நீங்கள் பொதுமக்கள் இடத்துல ஏற்படுத்தினா மட்டும்தான் இது சாத்தியமாகும். சரி, நான் மனசில் பட்டதை சொன்னேன். இது உங்களுக்கு சரியாக படுதா தவறாக படுதா, உங்களோட எண்ணம் என்ன, அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.